நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆங்கிலத்தை புறம் தள்ள நினைப்பது ஹிந்தியை கொண்டு வரத்தான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எம்மொழியே இல்லாத மும்மொழி என்பதுதான் இங்கு பிரச்சனை என தெரிவித்திருக்கிறார். ஆங்கிலத்தை புறந்தள்ள நினைக்கிறது இப்போ இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக யாரும் ஆங்கிலத்தை விரும்பி கற்கலை. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்ட காலத்தில் அவன் உருவாக்குனதான் இந்த நாட்டு கட்டமைப்பு. நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் எந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை. ஃப்ரான்ஸ்னால் ஃப்ரெஞ்சு, அப்படி அவன் மொழியில் இருப்பான். தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க. நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக, ஒரு கெடுவாய்ப்பாக நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.